ஆமாம், இது ஹைட்டுக்கு இல்லை, எங்களும் ஹைட்டுக்கு தான் சரியாக இருக்கும். பறந்து கொட்டி 5 கிலோ சாணத்துக்கு 1/2 கிலோ நெய் சேர்ப்போம். நம்ம இப்போ 10 கிலோ சாணம் எடுத்திருக்கோம், அதனால் 1 கிலோ நெய் சேர்த்துருக்கோம். நம்ம நெய் இங்கே கிடைக்காதனால கடையில் வாங்கி சேர்த்துருக்கோம். சாணத்தையும் நெய்யையும் நல்லா பிணைஞ்சு ட்ரம்முக்கு மாற்றி அதை ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி மூடி வச்சிடணும். அதை காலையிலையும் சாயங்காலமும் நல்லா விடாமல் நல்லா பிணைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் அதில் உள்ள மீத்தேன் வாயு எல்லாமே வெளியேறணும். அதனால் காலையிலையும் சாயங்காலம் நல்லா கிண்டி வச்சுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி வச்சிடணும். இதே மாதிரி ஒரு 3 நாள் காலையிலையும் சாயங்காலமும் நல்லா கிண்டி எடுத்துட்டு மூடி வச்சிடணும். 3 நாள் முடிஞ்சு 4ஆவது நாள் அதில் நம்ம மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும். தயிர் 4 லிட்ரு, நம்ம இப்போ 5 கிலோ எடுத்திருந்தா 2 லிட்ரு, இப்போ நம்ம 10 கிலோ சாணம் எடுத்துருக்கிறதுனால 4 லிட்ரு தயிர் ஊற்றி நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் 4 லிட்ரு தயிர் நல்லா கலந்து முடித்ததுக்கப்புறம் 4 லிட்ரு பால் அதில் ஊற்றுறேன். பால் ஊற்றினோடனே வாழைப்பழம், நல்ல கஞ்ச வாழைப்பழம் ஒரு 12 பழம் அதை எடுத்து நல்லா பிணைஞ்சு அதையும் அதோட நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் 1 லிட்ரு எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கோமூத்திரம், அது ஒரு 10 லிட்ரு சாணத்துக்கு 10 லிட்ரு கோமூத்திரம். அதை ஊற்றி நல்லா கலந்து எதுவும் அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து பிரிஞ்சு விட்டுட்டு, அதோட எப்பவும் போல் ஒரு துணி நல்லா காற்று போகிற மாதிரி ஒரு துணியை, காற்று வெளியேற மாதிரி மீத்தேன் வாயு எதுவும் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி வச்சிடணும். அதே மாதிரி கட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு காலையிலையும் சாயங்காலமும் கிளாக் வைஸில் மட்டும் ஒரு மரக்குச்சியோ இல்லை பிளாஸ்டிக் பைப்போ ஏதோ நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 50 தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றணும். ஆன்டி கிளாக்கில் சுற்றையில் கிளாக் வைஸில் சுற்றிட்டு உடனே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோம்னா அதில் உள்ள நுண்ணுயிர்கள்லாம் ஒன்றா மோதி இறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றாமல் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 30 நாள் காலையிலையும் சாயங்காலம் இதே மாதிரி ஏதோ ஒன்று ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம்.